ஹாய் வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அதிதி கிச்சன்ஸ் அண்ட் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு குக்கிங் வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வீடியோ ரொம்ப ஸ்பெஷல் டிஷ் இல்லாமல் ஒரு சிம்பிள் ஃபேமஸ் டிஷ் தான் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கொங்கு நாட்டு பிரியாணிங்கிற அரிசியும் பருப்பு சாதத்தை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நாம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நான் சொல்கிற அளவு 5லேருந்து 6 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்குங்க. மிளகு 2 ஸ்பூனு, ஜீரகம் 2 ஸ்பூனு, கிராம்பு 7, பட்டை உடைச்சது 5, வெங்காயம் 2 வெங்காயங்க, பெரிய வெங்காயம், பச்சை மிளகா 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை 2 கொத்து, இஞ்சி 20 கிராம் இஞ்சிங்க, பூண்டு 7 பல்லு போட்டுக்கோங்க, மல்லித்தழை ஒரு கையளவு, தக்காளி 6 தக்காளி நல்லா கட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த குட்டி டம்ளரில் 1 டம்ளர் பருப்பு, 5 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேங்க. வாங்க சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இது 5 லிட்டர் குக்கருங்க. நான் 12 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். உங்களுக்கு எண்ணெய் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க. ஏன்னா இது 5லேருந்து 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் பண்ணனால எண்ணெய் ஜாஸ்தியாக ஊற்றியிருக்கேன். ஆனால் ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் அவ்வளோக்கா இருக்காது. எண்ணெய் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகும் வெள்ளை உளுத்தம் பருப்பும் சேர்த்திக்கோங்க. கடுகு வெடித்த உடனே 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணுங்கள். மிளகு வெடித்த உடனே பட்டை, கிராம்பு போடுங்க. 1 செகண்ட் போன உடனே வெங்காயம், நறுக்கின வெங்காயம் 2 வெங்காயம் ஆட் பண்ணுங்க. அடுத்து நாம் இஞ்சி பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணுறோம். கூடவே கருவேப்பிலை ஒரு 2 கொத்து ப்ளஸ் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணுறோம். வெங்காயம் நல்லா வணங்கின உடனே தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளி போட்டு 2 நிமிஷம் வணக்கினதுக்கப்புறம் மல்லித்தழை போடுறோம். கூடவே மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனுங்க. ப்ளஸ் இந்த 5 டம்ளர் சாப்பாட்டுக்கு நான் 2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேங்க. தக்காளியை நல்லா ஸ்மாஷ் பண்ணுங்க. எந்த அளவுக்கு தக்காளியை வணக்குறீங்களோ சாப்பாடு அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். அதனால் நல்லா ஸ்மாஷ் பண்ணுங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஸ்மாஷ் பண்ணணும். நல்லா வணக்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே சாம்பார் தூள் ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணுங்க. நல்லா 2 வணக்குங்க. அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் வரமிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இந்த பச்சை மிளகா ஆட் பண்ணுறோம், சாம்பார் தூள் போடுறோம், வரமிளகாத்தூளும் போட சொல்கிறீங்க. சாப்பாடு ரொம்ப காரமாக இருக்கும்னு நினைக்காதீங்க. கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறாங்க, சாப்பாடு காரமாகவே இருக்காது, நார்மலாக தான் இருக்குங்க. பருப்பும் 2லேருந்து 3 தடவை வாஷ் பண்ணியிருக்கேன். இப்போ நாம் இதில் சேர்த்துக்கலாம். நான் அரிசியை ஊற வைக்கலை, ஏன்னா எங்களுக்கு சாதம் பருப்புடன் இருந்தால் தான் பிடிக்கும். உங்களுக்கு குழஞ்சிருந்தால் பிடிக்கும்னா 15லேருந்து 20 நிமிஷம் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ 2 கலரிட்டுங்க. எந்த டம்ளரில் அரிசி எடுத்தனோ அதே டம்ளரில் 12 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. தண்ணி ஊற்றுனதும் நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்ததும் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 3 விசில் வரட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. குக்கரை வெயிட் ஆறுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்.
இப்போ வெயிட் ஆறிடுச்சுங்க. குக்கரை ஓப்பன் பண்ணி சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இதில் நெய் ஆட் பண்ணால் நல்லா இருக்குங்க. நான் சொன்ன மாதிரியே சாதம் பருப்பதுன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா? இதோ நம்ம கொங்கு மண்டல பிரியாணி ரெடிங்க. இது கூட தயிர் ஆட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு ஃபுட் வீடியோவில் உங்களை நான் மறுபடியும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.